மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோவை முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி பாருங்க. ஒரு திரைப்படத்துக்கு செலவு பண்ணுவீங்க, ஒரு நாடகத்துக்கு செலவு பண்ணுவீங்களா, அப்படியா இல்லாம இந்த நாட்டுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்றது ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அப்பதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்டூழியம் இல்லாட்டி ஒரு கொள்ளை அதை பற்றின விவரம் உங்களுக்கு புரியும். நாட்டு பற்றுலாம் நான் ஒன்றும் சொல்லலை. நாட்டுக்காக நீங்கள் எதாவது செய்யுங்க, நாட்டுக்காக ஏதாவது தியாகம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. கொஞ்சம் நாட்டுக்காக ஒரு நேர்மையான ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய முன்வாங்க நான் சொல்கிறேன். அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, இந்த செய்தியின் அடிப்படையில் என்னது அப்படின்னா, தமிழ்நாட்டில் டிஎன்இபின்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு. இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் ஒரு நாட்டுடைய உயிர் மூச்சு மாதிரி, இரத்த நாளங்கள் மாதிரி. இரத்த நாளங்கள் எப்படி எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை கொண்டு போய் சேர்த்து உயிர்ப்புட வச்சிருக்கோ, அதே மாதிரி ஒரு நாட்டை உயிர்ப்புட வைக்கிறதுக்கு இங்கே மிகவும் முக்கியமானது மின்சாரம். இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் 1 மணி நேரம் மின்சாரம் இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் 2 நாள் 3 நாள் மின்சாரம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் என்ன நிலைமைக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்போ வீட்டில் ஆரம்பித்து, குடிசை தொழில்கள் ஆரம்பித்து, சிறு குறு வணிகர்கள் ஆரம்பித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த மின்சாரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். இப்போ இதில் நடக்கக்கூடிய ஒரு அட்டூழியம் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன நீங்கள் எல்லா பேருமே தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த டிஎன்இபி இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒவ்வொரு வருடமும் இந்த துறை சுமார் 7500 கோடி நஷ்டத்தை சந்திக்குது. இப்போ சுமார் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒவ்வொரு வருடமும் அது அதிகரிக்கிறத தவிர்த்து, அந்த நஷ்டம் அதிகரிக்கிறத தவிர்த்துட்டு அது குறையிற பாடு கிடையாது. இந்த நஷ்டம் எதனால் ஏற்படுது, என்ன ஏற்படுதுன்ற விஷயத்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து கவனிங்க. அப்போ தான் இங்கே நடக்கக்கூடிய கொள்ளை என்ன, அட்டூழியம் என்னன்றது உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு இப்போ இந்த இபி இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதை பொறுத்த வரைக்கும் 2018 ஆடிட்டிங் ரிப்போர்ட் அதனுடைய ஆண்டு அறிக்கையின்படியே 7500 கோடி நஷ்டம். இது 7500 கோடி 7700 கோடி நஷ்டம். நான் அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகரித்து இப்போ 9000 கோடி 8000 கோடி அதிகரிச்சுட்டே வரும் ஒவ்வொரு வருடமும். இது கடந்த நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் எடுத்தால் கூட பெரிய லாபகரமாக இயங்கின துறை அல்ல. இந்த நஷ்டம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வரி பணம் இல்லையா, இதில் நஷ்டம் கூடுச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து தான் அதிகமாக வசூல் பண்ணணும். இது நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொருத்தர் மனிதனையும் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கொஞ்சம் டேக்ஸை கூட்டி தான் அதுலேருந்து உறிஞ்சு தான் இதில் கட்ட முடியும். இந்த வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீடு மாதிரி தான் நாடும், அதே மாதிரி தான் மாநிலமும். இதே போல பொதுத்துறை நிறுவனங்கள் சுமார் 70க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அதை பற்றின விஷயங்கள் முழுக்க சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை சொல்கிறேன். இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் ஏற்படக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது 1,50,000 கோடிக்கு மேலே அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும், முதலீடு பண்ணியிருக்கும். ஒவ்வொரு வருடமும் சுமார் இதற்காக மட்டும் 13,000 கோடி அளவுக்கு நம்ம வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் 10,000 ரூபா வட்டி கட்டினா, வெறும் வட்டி மட்டும் கட்டினா, இல்லாட்டி 20,000 வட்டி கட்டினா எவ்வளோ வலியாக இருக்கும். அதே மாதிரி மாநிலமும் வட்டி கட்டுது. இந்த துறைகளுக்கு மட்டும், இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும் 13,000 கோடி வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு. இதில் மிகவும் முக்கியமான துறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த முதலீடுல 92% முதலீடு இருக்கிறது இதில் இந்த டிஎன்இபி, அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுடைய மின்சார வாரியம், அதற்காக இவங்க 92% அளவிற்கு முதலீடுகள் பண்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த நஷ்டத்தில் இல்லாட்டி அதில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்க முடியும் 74 நிறுவனங்களை பார்க்கறத விட, முக்கியமான 25 நிறுவனங்களை பார்க்கறத விட மிகவும் முக்கியமான முதல் துறையா பெரும் நஷ்டத்தை சந்திக்கிற துறை எது இருக்குது, இந்த மின்சார வாரியம் இருக்குது. அதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்தாகும். அதனால இந்த விவரங்கள் முழுமையாக தெரியணும்னா நீங்க ஆடிட்டிங் ரிப்போர்ட் எடுங்க, இல்லாட்டி அந்தந்த துறைகள், அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது போக்குவரத்து துறையில் ஆரம்பிச்சு மின்சார வாரியம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய அது கொடுக்கக்கூடிய ஆண்டு வருமான விவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை தேடி பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரே ஒரு துறைக்குள்ள மட்டும் போறேன். அது எது, மின்சார வாரியம்ன்றது ஒரே ஒரு துறைக்குள்ள மட்டும் போறேன். இப்போ அந்த துறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த துறையை பற்றி அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, மின்சார வாரியம் எப்படி இயங்குதுன்னா, ஒரு இடத்துல மின்சாரங்களை உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்றதுக்கு செலவு இருக்கு. உங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம், ஆனால் ஒவ்வொரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு இங்கே செலவு பண்றாங்க. முதலாவது உற்பத்தி மையம் ஒன்று. உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து எல்லா நகரங்களையும் சேர்க்கணும். அதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்மிஷன்ல இருந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு இல்லையா, அதுக்கு வந்தாகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கோ இல்லாட்டி வீடுகளுக்கோ இல்லை குறு தொழில் செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு கனெக்ஷனை கொடுக்குறாங்க. நான் மிக எளிமையாக சொல்லிட்டேன், நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அப்போ 3 விதமாக இருக்குது. ஒன்று உற்பத்தி பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல அதை எடுத்து கொண்டு வந்து கடத்துறாங்க எல்லா இடங்களையும்.
அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட எண்ட் யூசர் இருக்காங்களே கஸ்டமர்ஸ், அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த 3 இடங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, டிரான்ஸ்மிஷன் நடக்குது, அதுக்கப்புறம் உற்பத்தி நடக்குது. இந்த 3 தளங்களில் பிரிஞ்சு தான் இந்த துறை இருக்குது. உற்பத்தி பண்ணுறாங்க, கடத்துறாங்க, கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த 3ஆக பிரிச்சிருக்கு. இந்த 3 விதமாக தான் இதோடைய நிர்வாகம் இருக்குது. இந்த 3 விவரங்களில் எப்படி இந்த நஷ்டம் சந்திக்க நான் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த துறையில் முதலாவது இடத்துல இருக்குது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது. உற்பத்தி பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் கச்சா எண்ணெய் அவனுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுவானா, இந்த இயற்கை எரிவாயு இருக்குல்ல அதை எரிச்சும், அல்லாட்டி பெட்ரோலியமில் கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா அதை எரிச்சும் அவனுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறான். அவன் இல்லாதவன் என்ன பண்ணுறான்னா அதிகமாக நிலக்கரியை சார்ந்து தான் இருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிலக்கரி பயன்பாடு இருக்குல்ல அது 30% அளவு இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தியில் 30% அளவிற்கு அவங்க எதை பயன்படுத்துகிறாங்க, நிலக்கரியை. அதை தவிர்த்து 33% அளவுக்கு அவங்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னா இயற்கை எரிவாயு, எத்தனால், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இந்த மாதிரி இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது எல்லா நாடும் பயன்படுத்துது. இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் கேட்டதுமே கூடாது. எல்லா நாடும் என்ன மாதிரி உற்பத்தி பண்ணுறாங்க தயவுசெய்து தேடி பாருங்க. அதில் முக்கியமான பகுதி, அதாவது மின்சார உற்பத்தியில் மிக முக்கியமான பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதி இயற்கை எரிவாயுவை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இயற்கை எரிவாயு எடுக்கிறது ஓஎன்ஜிசி, கெயில், அந்த 2 நிறுவனங்கள். ஓஎன்ஜிசி எடுக்குது, கெயில் விற்பனை கொண்டு வந்து சேர்க்குது. நீங்கள் அந்த 2 துறைகளை பற்றின விஷயங்கள் தேடி பார்த்துக்கோங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் உற்பத்தி பண்ண ஏறக்குறைய 56% மேலே நாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிலக்கரியை தான் சார்ந்திருக்கும். அவங்க எவ்வளவு 30. அதான் சொல்கிறேன், நம்மகிட்ட இயற்கை எரிவாயு கம்மியாக இருக்குது, நம்ம பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள் கம்மியாக இருக்குது. நம்ம பெரும்பாலும் எதை சார்ந்திருக்கோம், நிலக்கரியை சார்ந்திருக்கோம். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடி 70% அளவுக்கு நம்ம நிலக்கரியை தான் சார்ந்திருக்கோம். அதை வச்சு தெர்மல் பவர் பிளான்ட், அதுக்கப்புறம் கேஸு, அதுக்கப்புறம் ஹைட்ரோ, இதை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் தேடிக்கணும். ஃபஸ்ட்டு உற்பத்தி. ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த உற்பத்தி நடக்குதுல அந்த இடத்துல ஒரு பெரிய கொள்ளை ஒன்று நடக்குது. இப்போ தான் விஷயத்துக்கு உள்ளே போகிறோம். அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஜெனரேஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. தயவுசெய்து அதோடைய வெப்சைட்டை போய் பாருங்க. தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அதோடைய வெப்சைட்டை போய் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல என்ன மாதிரியான உற்பத்தி நடக்குன்ற விவரங்கள் முழுமையாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, நிலக்கரியை வச்சு எங்கெங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஹைட்ரோ வச்சு எங்கெங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, சோலாரை வச்சு எங்கெங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, இயற்கை எரிவாயுவை வச்சு எங்கெங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க விஷயம் இதோட வெப்சைட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குழப்பம் அந்த வெப்சைட்டில் உருவாகும். அதில் அந்த குழப்பத்தை நான் முதல் கிளியர் பண்ணாத உங்களுக்கு இந்த விஷயம் புரியுன்றதுக்காக தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் வெறுமனையாக கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுமார் 33,268 மெகாவாட் பர் ஹவருக்கு உற்பத்தி திறன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 33,268 மெகாவாட் பர் ஹவர் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாடு அவ்வளோ இருக்குன்னு சொல்ல தோணும். ஆனால் அப்படி போகாதீங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. அந்த மாநிலத்தில் 3 விதமாக உற்பத்தி ஆகுது. ஒன்று ஸ்டேட் போர்டு, இந்த மாநிலத்துக்கு சொந்தமான உற்பத்தி நிலையங்கள், அதாவது தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் போர்டு, ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு உரித்தான அதுக்கு சொந்தமான மின்சார வாரத்துக்கு சொந்தமான ஒரு உற்பத்தி மையங்கள், அது மின்சார உற்பத்தி மையங்களாக இருக்கும். இன்னொரு பக்கத்து தனியார் நடத்தக்கூடியதாக இருக்கும், இன்னொரு பக்கத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் அந்த நியூக்ளியர்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த 3ஐயும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கணும். அவர் பிரித்து பார்க்கணும்னா நீங்கள் எங்கே பார்க்கணுமா, இது எல்லா டீட்டெயிலும் இங்கே கிடைக்கும். அதாவது நம்ம நாட்டுடைய பவர் மினிஸ்ட்ரி இல்லையா, அந்த பவர் மினிஸ்ட்ரியோடைய வெப்சைட் போனீங்கன்னா இங்கே இந்த விவரங்கள் கிடைக்கும். அதில் தெளிவாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது ஏன் நான் சொல்லிடுறேன்னா அதை பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக சரியாக விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காண்டி இதை ஜஸ்ட் கவனிங்க. இங்கே தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் செக்டார் இருக்குல்ல, ஸ்டேட் செக்டார் 4,320 மெகாவாட் பர் ஹவருக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, நிலக்கரியை பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ கேஸ் பயன்படுத்துகிறாங்க, 524 மெகாவாட் பர் ஹவருக்கு கேஸ் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துகிறாங்க. அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா தனியார் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா விவரம் தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த 33,268 மெகாவாட் பர் ஹவர்ன்றது நம்மளுடைய அரசு உற்பத்தி கிடையாது. இந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த உற்பத்தி திறன். அதில் தனியாரும் இருக்காங்க, அதில் மத்திய அரசு இருக்குது, அதில் தமிழ்நாடு அரசு இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு நடத்தக்கூட அந்த டிஎன்இபி கீழே தான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. நான் முதல் ஒரு லா சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய நஷ்டம் நடந்துருக்கு இல்லையா, சுமார் 7,000 கோடி 8,000 கோடி நஷ்டம். அது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லையோ இல்லாட்டி பிரைவேட்லையோ கிடையாது, தனியார்ட்டையோ கிடையாது. அந்த 8,000 கோடி நஷ்டம்ன்றது ஒட்டுமொத்தம் கிடையாது, தமிழ்நாடு கையில் வச்சிருக்கு இல்லையா மின்சார வாரியம், அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம். நான் புரிஞ்சுக்கோங்க. அதனால சொன்னேன், இந்த தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் கீழே நீங்கள் இப்படி போயிடக்கூடாது.
இதனால உற்பத்தி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய நஷ்டம் இருக்குல்ல, அது மட்டும்தான் 7000 கோடி. ஸோ மீண்டும் சொல்லிடுறேன், நீங்கள் இந்த பவர் மினிஸ்ட்ரியில் போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் நேஷனல் பவர் போர்ட்டல். அந்த நேஷனல் பவர் போர்ட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான புள்ளி விவரங்கள் கிடைக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன விதமாக இருக்குன்றது. சரியா? இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். அந்த மினிஸ்ட்ரிக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப் கிடைக்கும். அதில் தமிழ்நாடோட ஸ்டேட் கெப்பாசிட்டி இருக்கு, அது 7144 மெகாவாட் பர் ஹவராக இருக்கும். அதாவது அந்த மாநிலத்துக்கு உரித்தானது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 33268 மெகாவாட் பர் ஹவராக வந்து சொல்ல புரிஞ்சுதா? அப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எவ்வளோ உற்பத்தி பண்ணுது, கவர்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ உற்பத்தி பண்ணுது, 7144 மெகாவாட் பர் ஹவர். இப்போ இதுதான் விஷயம். அப்போ டிஏஎன் அந்த தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இருக்கியா, அதனால் உருவாக்கப்படுறதுல நிலக்கரியின் பயன்பாட்டு மூலமாக, நிலக்கரியை வச்சு தெர்மல் பவர் பிளான்ட் மூலமாக 60% அளவுக்கு ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தியில் 60% தமிழ்நாடு எதை சார்ந்திருக்கு, தமிழ்நாடு அரசு உற்பத்தி எதை சார்ந்திருக்கு, நிலக்கரியை சார்ந்திருக்கு. அதுக்கடுத்து ஹைட்ரோவில் அது 30%, கேஸ் 7%, இது எல்லாம் சேர்த்து ஒரு 97% வந்துடும். மீதம் இருக்கிறது தனியாக, இந்த சோலார்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இந்த 3 தான் முக்கியமானது. இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, இந்த நிலக்கரி, இந்த கேஸ், இந்த 3ல மட்டும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த விதமாக இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி நம்ம ஓட்டு போகிறோம்ல, இந்த 2 பேரும் செய்யக்கூடிய ஊழல்கள் என்ன, அட்டூழியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நம்ம தேர்வு செஞ்சோம்னா இந்த 7000 கோடி 8000 கோடியை தவிர்க்க முடியும், படிப்படியாக குறைக்க முடியும். ஆனால் படிப்படியாக கூடிக்கிட்டே போகுது. அது ஏன்ற நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுறது எதன் வழியாக உற்பத்தி பண்ணுது, அதுக்கு எந்தெந்த சோர்ஸ் எல்லாம் நம்பி இருக்கின்றது விஷயத்தை கிளியராக இருக்கா, ஒட்டுமொத்தமாக குழப்பக்கூடியான்றதுக்காக இந்த இவ்வளோ புள்ளி விவரம் நம்ம கொடுக்க வேண்டியது. இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னா, இப்போ எடுத்து நம்ம 60% எதுக்கு சார்ந்திருக்கோம், நிலக்கரியை சார்ந்து தான் இருக்கும். அந்த நிலக்கரி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேப்பரை வேண்டாம் எடுத்துக்கோங்க, விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். கடைசியாக நடந்த 2012 2016க்குள்ளாக 2014 வெளியான ஆடிட்டிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஏறக்குறைய 850 கோடி, அதாவது 213 கோடி அளவுக்கு நஷ்டமாகுது. நேரடி நஷ்டத்தை சந்திக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கரி வாங்குறாங்க இல்லையா, அதில் நடக்கிற ஊழல்னால. எவ்வளோ நடக்குது, 850 கோடி. ஆனால் எக்ஸாக்டாக அது லோடிங் அன்லோடிங் எல்லாம் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, சுமார் 1500 கோடியிலேருந்து 1800 கோடி அளவுக்கு நஷ்டம் சந்திக்குது. எது, இந்த நிலக்கரியை வாங்குற இடத்துலையே. நான் திரும்பவும் சொல்கிறேன், உற்பத்தி பண்ணுற இடத்துல உற்பத்திக்கு வர நிலக்கரி இருக்கு பாருங்க, அதுலேயே அது என்னன்னா எதனால் நஷ்டம் சந்திக்குதுன்னா, இங்கே இருக்க அரசியல்வாதிகள் அதில் பெரிய கொள்ளையடிக்கிறதுனால. என்ன கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கரியோட தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மளுடைய அதோட குவாலிட்டி வந்து ஜிசிவி, அதாவது கலோரிஃபிக் வேல்யூ சொல்லுவாங்க, கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ சொல்லுவாங்க. ஜிசிவி நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நிலக்கரிக்குமே அது எவ்வளோ நேரம் எரியும், அதோட எரியிற தன்மை, அதனால் எவ்வளோ தூரத்துக்கு ஹீட் இருக்கு இல்லையா, வெப்பத்தை உருவாக்க முடியும், அந்த தன்மையை பொறுத்து. நீ வேற ஒன்றும் கிடையாது, ஒரு விறகு கொண்டு வந்து வைக்கிறீங்க, அது எவ்வளோ நேரம் எரியும், அதே மாதிரி இன்னொரு விறகு கொண்டு வந்து, 2க்குமான வித்தியாசம் இருக்கும். இது ரொம்ப நேரம் எரியுன்றீங்க, அது ரொம்ப நேரம் எரியாதுன்றீங்க, சொல்லுவீங்களா? சாதாரண விறகுக்கு நம்மளால சொல்ல முடியுமில்ல, அதே மாதிரி நிலக்கரிக்கு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொன்னால் அதே அர்த்தம். இந்த நிலக்கரி எவ்வளோ நேரம் நின்று எரிஞ்சு வெப்பத்தை உருவாக்கும், அந்த வெப்பம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜியை மாற்றி நம்ம அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க போகிறோம். நான் சொல்ல போகிறேன், மின்சாரங்களை உற்பத்தி செய்ய போகிறோம். அப்போ இதனுடைய தன்மை எந்த அளவுக்கு என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு அரசு வழிகாட்டுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அரசு சொன்ன அந்த வழிகாட்டுதல் அப்படி இருக்கவே இருக்குது. அந்த தரத்துக்கு கீழே, அதாவது தரம் இல்லாத லோ குவாலிட்டி, ரொம்பவும் லோ குவாலிட்டியில் இந்த மாதிரி நிலக்கரிகளை வாங்க முடியும். வாங்கி உற்பத்தி பண்ணால் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மின்சாரம் கிடைக்காது, கரெக்டா? ஆனால் போட்ட முதலீடு 800 கோடி நஷ்டம். ஆனால் உண்மையிலே 1600 கோடிக்கு மேலே நஷ்டம். இதில் யார் திம்பளம் சம்பளம் பார்க்குறது, வேற யாரும் கிடையாது. ஏதாவது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்களா, அவங்கள்ட்ட போய் 20% 30% கமிஷன் வாங்கிட்டு போகிறது யாரு, இங்கே அரசியல்வாதி முதல் இடத்துலையே. அதாவது தமிழ்நாடு அரசுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வட்டத்தில் இது நடக்குது. இது புரியுதா ஃபர்ஸ்ட்? அதாவது நிலக்கரி சார்ந்தா நீங்கள் 60% இருக்கீங்க, அந்த நிலக்கரி உற்பத்தி பண்ணுறதுலாம் அடுத்து வர இடத்துலையே அரசுகளோ ஒரு நஷ்டம் வந்துடுது. எதனால? 800 கோடி 1200 கோடி எடுப்பு நஷ்டம். ஏன்னா குவாலிட்டி இல்லாத நிலக்கரியை வாங்குறது. இது ஃபர்ஸ்ட். இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை பற்றின முழு விவரங்கள் தெரியுமா, நீங்கள் ஆடிட்டிங் ரிப்போர்ட் கிடைக்கும், அதோட வெப்சைட்லேயே போங்க. கவர்மெண்டோட ஆடிட்டிங் நடந்து 2017 இருக்கு, அதன் அடிப்படையை வச்சு நம்ம பேசுகிறோம். நீங்கள் அதை எடுத்தாலே உங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க சொல்கிறேன், நான் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் அது நிலக்கரி சம்மந்தப்பட்ட மட்டும்தான் பேசுகிறோம். மற்ற உள்ள வந்து உற்பத்தி பண்ணுறது, அந்த உற்பத்தி மிஷினு, அந்த உற்பத்திக்குள்ளே நடக்கிற கொள்ளைகள், அதை பற்றிலாம் பேசலை.
நிலக்கரி வாங்குற இடத்துலயே உற்பத்தியில் ஆகல, நிலக்கரி வாங்குற இடத்துலயே 850 கோடி 1600 கோடி நஷ்டம் கிடையாது, கொள்ளையடிக்கப்படுது. அப்படிதான் நம்ம சொல்லணும், ஓப்பனா சொன்னோம். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த நீங்க என்ன நினைப்பீங்கன்னா 2012 இருந்து 2016 நஷ்டம் நம்ம சொல்றோம் நினைப்பீங்க. அப்ப ஏடிஎம்கே பீரியட். அப்ப 2006 இருந்து 2011 இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் யோக்கியவான அதை விட கேவலம். அதான் நான் சொல்றேன். இந்த நிலக்கரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த விஷயத்தை 2018 ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐ விசாரிக்கணும். என்னது டிஎன்இபில வந்து அந்த நிலக்கரி கொள்முதல் இருக்கு இல்லையா, அதுல பெரிய கொள்ளை நடக்குது இவர் சொல்லுவார். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே சொல்லும். நீங்க எடுத்து பாருங்க, அவங்க ஆட்சி காலத்துல ஏடிஎம்கே குறை சொல்லிட்டு இருப்பாங்க, மாறி மாறி குறை சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேர் வந்தப்ப என்ன செய்யறாங்க, அந்த லோ குவாலிட்டி தரமில்லாத நிலக்கரிகளை இறக்குமதி பண்ணி அதுல கொள்ளையடிக்கிறாங்க. அதுல முதலாளிகளோட, அதாவது வெளிநாட்டு முதலாளிகளோட இவங்க பங்கு போட்டுக்கிட்டு 20% 15% கமிஷனை வாங்கிக்கிட்டு இறக்குறதுனால எடுத்து இடத்துல எவ்வளவு வருது, 1500 2000 கோடி நஷ்டம். ஒட்டுமொத்த நஷ்டம் எவ்வளவு, இந்த ஈபியோட ஒட்டுமொத்த நஷ்டம் என்னது, ஏறக்குறைய 7500 கோடி. அது எடுப்புல 1500 கோடி நஷ்டத்துக்கு யார் காரணமா இருக்கா, இந்த நிலக்கரி கொள்முதல் தான் காரணமா இருக்கு. இது புரியுது உங்களுக்கு? அதனால இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி மாறி மாறி வரும்போதும் ஒருத்தர் இந்த நிலக்கரி கொள்ளை இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தங்க ஒரே குற்றச்சாட்டு செய்வாங்க. அது என்னன்னா, அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த நிலக்கரி தரமில்லாத நிலக்கரி வாங்கிட்டாங்க, அதனால 1000 கோடி அடிச்சிட்டாங்க, 2000 கோடி அடிச்சிட்டாங்க, 3000 கோடி அடிச்சிட்டாங்க, சமீபத்தில் 6000 கோடி அடிச்சிட்டாங்க. உண்மைதான், உண்மை இல்லை நான் சொல்லவே இல்லை. ஆனா ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு நம்மளை திசை திருப்பி ரெண்டு பேருமே கொள்ளையடிக்கிறாங்கன்ற உண்மை நமக்கு புரியணும். அதுக்காக நான் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தை தரம் இல்லாத நிலக்கரின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரொம்ப சிம்பிள். இது வந்து இறங்கக்கூடிய இந்த நிலக்கரி தரம் இல்லாத நிலக்கரியா தரமான நிலக்கரியானே ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணணுமா இல்லையா? ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் நடக்கணுமா இல்லையா? ஒரு 3வது 4வது நிறுவனம் வந்து இந்த நிலக்கரியுடைய தரத்தை செக் பண்ணிட்டு கொடுக்கணுமா இல்லையா? அந்த ப்ராசஸே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்கிப் பண்றது. அவர் திட்டமிட்டு தானே கொள்ளையடிக்கிற. இப்ப நிலக்கரி மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் அதுதான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறதுக்காக தான் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துறது நல்லா நினைக்கிறேன். அது என்னன்னா, முதல்ல 60% காரணமான நிலக்கரியில கொள்ளையடிக்கிறாங்களா? ஆமா, கொள்ளையடிக்கிறாங்க. மற்றெல்லாம் சும்மா இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளுடைய அரசியல்வாதிகள் சும்மா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்த கையை வச்சுட்டு சும்மா இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம். அவங்க கையை அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 7% உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த கேஸ் போகுது, இயற்கை எரிவாயு வச்சுக்கலையா, அதை வச்சு உற்பத்தி பண்றாங்க மின்சாரம். அந்த விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மகனுக்கு நீங்க ஒரு அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் பாவம் அவருடைய செலவுக்கு மாசம் ஒரு 35 லட்சம் 40 லட்ச ரூபா கிடைக்கும் நினைக்கிறாரு, அவருடைய செலவுக்கு, தனிப்பட்ட செலவு அப்படின்னு நினைச்சு வச்சுக்கவேன். நீங்க இந்த வேலையை பாருங்க, ரொம்ப சூப்பர் வேலை. அது என்ன கேட்டீங்கன்னா, இங்க இயற்கை எரிவாயுவை ஓஎன்ஜிசி எடுத்து கெயில் மூலமாக அரசுக்கு கொடுக்குது. அதை வாங்கி இவங்க எரிச்சு உற்பத்தி பண்ணணும். எது? மின்சாரத்தை. மெயினாக அதான் முக்கியமான வேலை. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிலாம் உண்டு, நிறுவனங்கள் உண்டு, அந்த பவர் செக்டர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இவர் அமைச்சராக இருக்கும்போது, யார் இவர்? டிஆர் பாலு, திமுகவுடைய அமைச்சர். டிஆர் பாலு அமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணான்னா, அவர் மகன் இருக்காரு, அவர் கிங்ஸ் ஹை பவர் அப்படின்னு ஒரு ஒன்று, கிங்ஸ் கெமிக்கல் கார்பரேஷன் ஒன்று, ரெண்டு இருந்துச்சு. இவருடைய மகனுடையது. அந்த நிறுவனங்களுக்கு அந்த எரிவாயு எடுத்து கொடுத்து அதை சப்ளை பண்ற அந்த உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு. அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது தப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா அது கூட பண்ணிட்டு போறாரு, அந்த துறையில் அவர் இருக்கிறாரு, அப்படின்னா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் அது என்ன விலைக்கு வாங்கி கொடுத்தாருன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் என்ன விலை போகுதோ அதுலேருந்து 10 மடங்கு கம்மியாக வாங்கி கொடுத்தாரு. அதாவது $16 அந்த டயத்தில் போய்கிட்டு இருந்ததை இவர் தன் மகனுக்கு $1.9 வாங்கி கொடுத்தாரு. எரிவாயு நம்முடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய எரிவாயுவை எடுத்து நஷ்டத்துக்கு எவ்வளோ கொடுப்பானா, அந்த வேலையை இவர் பார்த்தார். அதுக்கு அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசு தான் ஒப்புதல் கொடுத்தது. அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இவங்க சொன்னாங்க. அது என்னன்னா, பார்லிமெண்ட்ல அந்த நிறுவனம் நஷ்டமாக சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது, அங்கே இருக்கிற ஊழியர்களையும் அதில் இருக்கக்கூடிய பணி இருக்கு இல்லையா, அந்த வேலை வாய்ப்பு அதையும் காப்பாற்றுறதுக்காக அந்த வேலையை பார்க்கணும். ஏன்னா கொடுத்தது கொள்ளை, அந்த கொள்ளைக்கு காரணம் சொல்ல பாருங்க, அங்கே இருக்க ஊழியர்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது மெகா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். ஒரு மெகா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் எரிவாயுன்றது அப்போ $16 இருந்துச்சு. ஆனால் டிஆர் பாலு அவர்களுடைய மகனுக்கு, அந்த நிறுவனத்துக்கு, டிஆர் பாலு அவர்களுடைய மகனுக்கு $1.96 பர் மெகா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டை ஒதுக்குனாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளை. இதன் மூலமா மாசம் ஒரு 45 லட்ச ரூபா எந்த உழைப்பும் இல்லாம நோகாம நொங்கு சாப்பிடலாம். 45 லட்ச ரூபாய்க்கு. இதுதான் அவங்க பண்ணது. அப்ப
நீங்க இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க நிலக்கரி மட்டும் கிடையாது, கேஸ்லையும் பண்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையிலையும் எங்கெங்கெல்லாம் முக்கியமான செக்டார் இருக்கோ அதை தேடி பிடிச்சி கற்பழிச்ச கூட்டம் இந்த கூட்டம். நான் சொல்றேன். அதனால தான் இன்னைக்கு நஷ்டம் எவ்வளவு இருக்கு, இவ்வளவு நஷ்டத்தை சந்திக்குது. ஒரு முறையான லெவலில் நீங்க இந்த விஷயம் நடத்திருந்தீங்கன்னா 7000 கோடி 8000 கோடி நஷ்டம் சந்திக்க தேவையில்லை. ஆரம்ப கட்டத்தில் இவங்க அந்த நிறுவனத்தை ஒட்டு மொத்தமா கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ளே போறாங்க. இது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியலையா? இந்த குற்றச்சாட்டுகள் எல்லா வெளியே வந்துச்சு. ஆனா இங்க செய்தி நிறுவனங்கள் எடுத்து பேச தயாரா இல்லை. ஏன்னா இங்க செய்தி நிறுவனங்கள் எல்லாமே யாருக்கா சின்ன அடிக்கலாம் இருக்காங்க. எத்தனை செய்தி நிறுவனங்கள் இதை எடுத்து விவாதம் பண்ணாங்க. அப்ப நீங்க நாட்டை காப்பாற்ற நினைச்சா நாடு எங்க நஷ்டம் சந்திக்குது அதை எப்படி திருத்துன்ற என்ன வரணுமா இல்லையா? அவதான் செய்தியாளர் இருக்க முடியும். எத்தனை செய்தியாளர்கள் இங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்து இதை விவாதம் பண்ணா சொல்லுங்க பார்ப்போம். ஏடிஎம்கே ஆட்சி வருமா, டிஎம்கே ஆட்சி வருமா? ஏடிஎம்கே ஆட்சி எப்போ கவலும், டிஎம்கே ஆட்சி எப்போ வரும்? ஓபிஎஸ் இபிஎஸ் இது ஒரு வேலையா? 24 இது ஒரு வேலையா கேட்கிறேன். என்னைக்கா இதை வந்து ஆரோக்கியமா டிஸ்கஸ் நடந்தது உண்டா? நான் இதையே எடுத்து பேச வேண்டியிருக்கேன்னா, நம்மளுடைய வீட்டில் நஷ்டமாகுது, பெரிய லெவலில் ஒரு அட்டுழியம் நடக்குதுன்னா நம்ம அதை திருத்த நினைப்ப மாட்டோமா? அப்போ நாட்டில் திருத்தணுமா இல்லையா? நீங்கள் உங்களை கொண்டு நான் நாட்டு பற்றோட நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல வரல. இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சதுன்னா சரியான நிர்வாகியை மட்டும் தேர்வு செய்யுங்க நான் சொல்றேன். அதற்காக தான் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. உள்ள போங்களேன். இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் இல்லையா, 2017 ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட், திரும்ப சொல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், மத்திய கவர்மெண்ட் நான் போகவே இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே கூட இந்த தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் கீழே இருக்கக்கூடிய இந்த 3 அந்த கேஸை வச்சு உற்பத்தி பண்றதுல இந்த 3 மையங்கள் இருக்குல்ல, உற்பத்தி மையங்கள், இது 3மே எஃபெக்டிவா வேலை பார்க்கல. அங்க நடக்க வேண்டிய அது பேரு பிளான்ட் லோடு ஃபேக்டர் சொல்லுவாங்க. அந்த பிளான்டோட லோடிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர்ல ஒரு எஃபிஷியன்சி, அதாவது அது உற்பத்தி திறன் இருக்கு இல்லையா, அந்த திறன் மிக கீழ்த்தரமா இருக்கு. அதுக்கு காரணம் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இப்போ ஏன் இதுக்குள்ள வரேன்னா, அந்த ரிப்போர்ட்ல 27வது பக்கத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அவ தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒட்டு மொத்தமா இதோடைய பயன்பாடு இருக்கு இல்லையா, அதுல ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, அது முறையா பராமரிக்கிறதுல, அது முறையா அதோடைய அவுட்புட் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை, நிர்வாக திறமை இல்லை. அதனாலதான் அது இன்னும் நஷ்டமாகுது. முதல் தரல நீ கேஸை கொள்ளையடிச்சிட்ட, விலையை குறைச்சு வாங்கி கூட வித்து லாபத்தை சம்பாதிச்சிட்டேன், வெரி குட். அதாவது அரசுக்கு வர வேண்டிய லாபத்தை இவரே எடுத்துட்டு போயிட்டாரு, வெரி குட். 2000 என்ன வருது, அந்த கேஸ் உள்ள வந்தா அதை உற்பத்தி பண்ணி ஒரு 1000 யூனிட் நமக்கு மின்சாரம் கிடைக்கும்னா அது வெறும் 500 கிலோ தான் கிடைக்கும். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டா அங்க ஒழுங்கா பராமரிப்பு இல்லை. இதுவும் என்ன சொல்லுது, ஆடிட்டிங் ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது இவங்க கொள்ளையடிக்கிறாங்க மட்டும் சொல்லல, அதுல மேனேஜ்மெண்ட்ல என்னென்னவெல்லாம் பண்றாங்கன்னு தெளிவா சொல்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரி ஒட்டு மொத்தமா கெடுத்து குட்டி சொல்றாங்கன்னா வேற யாரும் கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே. ஆனா கேளுங்க, 2 பேரும் மாத்தி ஒருத்தர் குறை சொன்னாங்க. இதுதான் வரலாறு. நம்ம வரலாறை மறந்துடுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு அதை மறந்துடுறோம்ல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதை மட்டும் கேட்போம். இப்படியா இருப்போம் நம்ம? சுய அறிவு வேணாமா, சுய புத்தி வேணாமா நமக்கு? இப்போ பதிவோட இறுதியாக வந்திருக்கோம். பதிவோட இறுதியில் நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, நான் சொன்னது அந்த உற்பத்தி இடம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் நடக்கல, இந்த உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் நடக்கல, அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிர்வாக பிரச்சனை மட்டும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, உங்க வீட்டுக்கு வந்து சேருது இல்லையா அந்த கரண்ட் கம்பம், அது வரைக்கும் இருக்கு பிரச்சனை. இந்த பெரிய பெரிய டெண்டர்லயே 850 கோடி 150 கோடி 1500 கோடி 2000 கோடி அடிக்கிறாங்கன்னா, உள்ள வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்கன்னா, இந்த சின்ன இடங்கள் இருக்கு இல்லையா, அடுத்த டெண்டர் சின்ன டெண்டர் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு போஸ்ட் மரத்துல வயர் இழுக்கிறாங்க, அந்த கம்பிக்கு எவ்வளவு டெண்டர் கொடுப்பாங்க, அந்த டெண்டர்ல எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுக்கு எவ்வளவு கொடுத்து எந்த டெண்டர் கொடுத்து எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. நான் சொல்லி கொஞ்சம் யோசிங்க. இந்த பெரிய பெரிய டெண்டர்லயே 1000 கோடி 1500 கோடி அடிக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்து வரல எவ்வளவு அடிச்சிருப்பாங்க கொள்ள. அதனால தான் டிஎன்இபி சுமார் 7500 கோடி 8000 கோடி நஷ்டத்தில் இயங்குது. இது புரியுது உங்களுக்கு? அரசியல்வாதிகளும் மேல்தட்டத்தில் கூடிய ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகளும் சேர்ந்து நடத்துகிற கொள்ளைனால இது நடக்குது. அதுக்கு கீழே ஒட்டுமொத்தமாக மேனேஜ்மெண்ட் சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் இவங்க மட்டும் கொள்ளையடிக்கிறது கிடையாது, இந்த கட்சிக்காரங்களும் உள்ள புகுந்து கொள்ளையடிக்கிறது. ஏன் டெண்டர் எடுக்கிறவங்கள இந்த மாவை மச்சினேன், மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் இதான் அடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2020 மார்ச் 12ஆம் தேதி இவர் ரஜினி சார் அவர்கள் மீடியாவை சந்திச்சார். மீடியாவை சந்திச்சு நான் முதல்வர் இல்லை, ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறேன் அப்படின்னு பேசியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். டிவி விவாதமே எடுக்கவே இல்லை. அது என்ன விவாதம்னு கேட்டு வச்சுக்கோங்க. அது என்னன்னா, இந்த 2 ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய நிர்வாகியாக
50,000 to 60,000 பேர் நிர்வாகிகளை போட்டு இங்கே கட்சி நடத்துறாங்க. அந்த நிர்வாகி ஒன்ஸ் ஆளுங்கட்சியாக வந்ததுமே, அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், யார் ஆளுங்கட்சி வந்ததுமே இவங்களுடைய ஆட்கள் இந்த 60,000 பேர் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெண்டரை ஃபுல்லாக எடுக்கிறது இவங்க வேலை. டெண்டரை ஃபுல்லாக எடுத்து எல்லா துறையும் டெண்டர் எடுத்து அதில் கொள்ளையடிக்கிறது அவங்க வேலையாக இருக்குது. அது எல்லாரும் சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான பேர் அப்படிதான் இருக்காங்க. இந்த கொள்ளையடிக்கிற மூலமாக என்ன நடக்கும்? இது நாட்டுக்கும் நல்லதில்லை, ஆட்சிக்கும் நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லதில்லை அப்படின்னு தெளிவாக அழுத்தமாக சொன்னார் ரஜினி அவர்கள். அதனால இங்கே ஒரு மாற்றத்தை, இந்த சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணும், அதை மக்கள் உணரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்கன்றார். அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? மீடியாட்ட இருக்கு. ஆனால் இவர் முதல்வர் வரலையா, போச்சு, அதுவா விவாதம், அதுவா விவாதம். ஒருத்தர் முக்கியமான விஷயத்தை சொல்றாரு, அந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்குமா இல்லையா? ஒரு செய்தி ஊடகம் பேசல, ஒரு பத்திரிகையாளர் பேசல. ஏன்னா இங்க பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இங்க அரசியல் கட்சிக்கு ஏதாவது வேலை பார்க்கறதுல இருக்காங்க. நீங்க உண்மையா நல்லா நடக்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசிருப்பீங்களா இல்லையா? அவர் என்ன காரணத்தினால அந்த விஷயத்தை சொல்றான்னு சொல்லிருக்குமா இல்லையா? இங்க ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் வரணும். அரசியல் மாற்றமே அவர் வந்தான்னு நினைக்கிறாரு. ஆட்சி மாற்றம் மட்டும் அவர் சொல்லும்போது அழுத்தமா சொல்றாரு, அரசியல் மாற்றமே இங்க நடந்தாகணும். ஏன் 56,000 பேர் போடுவேன், எல்லாரும் வச்சு டெண்டர் எடுப்பேன், எல்லாத்தையும் கொள்ளை எடுப்பேன். ஆட்சி அடக்கும் போது ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் அரசியல் கட்சிக்காரங்களும் உள்ள வந்தானா இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல நடக்குன்னு நினைக்கிறாரு? இந்த விஷயத்தை பேசிருக்கணுமா இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், இது ரஜினி சாருக்காக மட்டும் நான் பேசல, ஒரு உண்மையை உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க ஏன் மாற்றம் தேவைன்றதை நீங்க உணரணும். நாட்டுக்காக நீங்க எதுவுமே செய்ய வேணாம், ஒரு நல்ல நிர்வாகியை தேர்வு செய்ய நினைங்க. அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.